ஃபர்ஸ்ட் சிவாஜி சாருக்கு இந்த மாதிரி ஒரு கதை சொல்ல போனேன். கதை சொல்ல போகும்போது அவருக்கு வந்து நான் கதை ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் சாப்பிட உட்கார்றாரு. சாப்பிட உட்காரும்போது லஞ்ச் டைம்ல தான் கூப்பிட்டாரு என்ன. நான் அப்போல்லாம் அவருக்கு படமே பண்ணலை. நான் சொல்றது ஆஃப்டர் பன்னீர் புஷ்பாங்க. நானும் பாரதியை சேர்ந்து பண்ணிவிட்டோம். அப்போ பாரதி வந்து ஹாஸ்பிட்டலைஸ்டு, ஏன்னா அவருக்கு அப்பண்டிசஸ் ஆப்ரேஷனுக்காக போயிருந்தாரு. அதெல்லாம் நான் வந்து கதை சொல்ல போனேன். போகும்போது இவர் என்ன பண்ணாரு, மதியானம் சாப்பாடு நேரத்தில் கூப்பிட்டார். போயிட்டேன். அப்போ சாப்பாடு வச்சு உட்காந்து, என்னடா சாப்பாடு நேரத்தில் வந்தேன், நீங்கள் அந்த டைமில் தான் கூப்பிட்டீங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், சரி என்கிட்ட சாப்பாடு எனக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், இல்லைப்பா நான் எனக்கு வேண்டாம். இல்லைடா நீ முதலே வருவேன்னு தெரிஞ்சு தானே ஏதாவது கொண்டு வந்திருப்பேன்டா அப்படின்னாரு. ஏன் ஃபிலிம் ஷூட்டிங்காக இருந்தால் எல்லாருக்கும் வரும்டா, இது ஏன் நான் நடிக்கிற படம்டா அப்படின்னாரு. பரவாயில்ல நீ வெளியே போய் சாப்பிட்டு வந்துரு அப்படின்னாரு. இல்லைப்பா நான் சாப்பிடல, நான் இங்கே இருந்து நான் கதை சொல்லிட்டு சாப்பிட்றேன்னு. சரி வானாரு. உட்கார்ந்தாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு லுங்கி கட்டிக்கிட்டாரு, ஒரு பனியன் போட்டுட்டாரு, அழகாக உட்காந்துட்டாரு. உட்காந்தானே அவர்கிட்ட போய் நான் கதை சொல்ல போகிறேன். சொல்லும்போது ஸ்டார்ட் பண்ணுறேன். கதையை ஸ்டார்ட் பண்ண ஒரு டிவி வருது அங்கேருந்து, பெரிய டிவி. அந்த டிவி வந்து நான் அப்படியே திரும்பி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்பா, அதாவது இந்த ஓப்பனிங்கில் அப்படியே வந்து டிவியை பார்க்குறேன். அந்த டிவி அப்படியே வந்து ஒரு முன்னாடி வருது. அன்னைக்கு கிரிக்கெட் மேட்ச். அப்புறம் அந்த டிவி எப்படி பார்க்குறேன், பார்த்துட்டு திருப்பி பார்க்குறேன். அப்புறம் அதை பார்க்குறாரு, போடுறான் ஒரு சவுண்டு வருது. நம்ம எப்படி கதை சொல்ல முடியும்? ஸோ நான் வந்து அப்போ அதாவது ஃபர்ஸ்ட் சீனு, என்னடா என்னாச்சு, டிவி ஒர்க் பண்ணலையா, போடுறா. இல்லை ஒர்க் பண்ணோம் அப்படின்றான். அப்புறம் கரெக்டாக ஒர்க் பண்ணிச்சு, டிங்னு வந்துடுச்சு. ஏன்னா வந்து கிரிக்கெட் மேட்ச்சு. நான் இப்படி பார்க்குறேன், என்னடா இது அப்படின்னோடனே திருப்பி அப்படி ஒரு சிகரெட் எடுத்தார், இப்படி தட்டினார். சாரிப்பா, கை இப்படி கை வச்சுட்டார். சாரிப்பா என்னன்னு, இல்லை நீங்கள் சிகரெட்டு, ஆமாம் அது பிடிக்கிறீங்க, ஆமாம் டிவியில் கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறீங்க, ஆமாண்ணா. நான் கதை சொல்லும்போது உங்கள் கான்சன்ட்ரேஷன் அங்கே போயிடும். இல்லது வாட் திரும்பி சொல்லு. இல்லை உங்க கான்சன்ட்ரேஷனா பிளாட்டி ஃபோன். என்ன தீவிர இருந்தா ராஸ்கல் என்கிட்ட வந்து கான்சன்ட்ரேஷன் போயிடுன்ற. யாரை பாத்திரா கேட்குற இந்த கேள்வி? ஏன்னா யாரா நீ எப்படியே யார் நீ? நான் இல்லப்பா எனக்காடா கான்சன்ட்ரேஷன் இல்லைன்னு சொல்றேன். டேம் இட் பிளாட்டி ஃபெலோ. டேய் என்னை யாருமே எப்படி கேட்டதுலடா பிளாட்டி ஃபோன். டேய் நாராயணன் படிப்பான், ரயல் நாராயணன் படிப்பான்டா டைலாகு. நான் அப்படியே கண்ண மூடிட்டுமே. அண்ணே என்னுவான், அவர் சொன்னதை பூரா சொல்லுவேன்டா திருப்பி. என்ன பார்த்து நீ கான்சன்ட்ரேஷன், நீ வேணா ஒரு கதை வா. ஸோ இப்படி நான் ஆரம்பத்துல இப்படி வந்துட்டேன்.